தலையணை மந்திரம்னா இன்னொன்று இருக்குது, ஆன்மீகமானதாக இருக்கும். உங்கள் வலி, உங்கள் துக்கம், உங்கள் கவலை எல்லாத்தையும் நீங்கள் தலைக்காணிக்கிட்ட தான் சொல்லுவீங்க. உங்கள் வேதனையெல்லாம் நீங்கள் ரணத்தெல்லாம் அங்கே தான் ஆற்றிப்பீங்க. தலைக்காணி மாதிரியான ஒரு பொருள் இல்லவே இல்லை. நீங்கள் போய் அங்கே போய் குப்புற பத்து அழலாம், விசும்பலாம், அது ஈரத்தெல்லாம் உறிஞ்சின்னு சந்தோஷமாக கம்முன்னு இருக்கும். எது? தலைக்காணி. தலைக்காணி ஒரு மந்திரவாதி. தொடையிடுகளை வச்சுக்கிறது மட்டும் கிடையாது, அதை வச்சு என்ன பண்ணலாம் நீ, அதை கூட அழலாம். இப்போ புதுசாக சாமியார்கள்லாம் ஒரு உத்திகளை கண்டுபிடிச்சிக்கிறாங்க. யார் மேலேனா கோவம் வந்தால் தலைகாணி மேலே அடின்ட்டான். ஆமாம், இது மாதிரி உத்தியெல்லாம் இருக்குது. தலைகாணியை போட்டுக்கணும், உனக்கு யார் கோவம் வருதோ அவங்கள நினச்சிக்கணும், அடிக்கணும். எதை? தலைகாணி. கையும் ஒன்றும் ஆகாது, தலைகாணியும் ஒன்றும் ஆகாது. ஆனால் மனசு லேசாகிடும். ஏன்னா அச்ச ஃபீல் இருக்குது இல்லை, யாரையோ ஒருத்தர் அச்ச ஃபீல் இருக்கும். இது மாதிரி உத்தியெல்லாம் கண்டுபிடிச்சி சொல்கிறவங்களாங்கிறாங்க. அது நான் சொல்கிற உத்தி இல்லை, நிறைய பேர் ஊரில் உலகத்துலலாம் அது மாதிரி சொன்னுக்கிறாங்க. அது எந்த இல்லை. இந்த மாதிரி உத்தியும் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், கையாளலாம். இப்போ தலைகாணி வச்சு என்ன பண்ணலாம், கால் சந்தில் வச்சுக்கலாம், இல்லை 4-5 தலைகாணி வாங்கி வச்சு மந்திரங்கள்லேருந்து தப்பிச்சிக்கலாம். அது தூக்கி வச்சு அடிச்சு கோவத்தை தனிச்சிக்கலாம். புத்திசாலி போச்சுப்பான்.